அஸ்ரா இங்கே தான் இருக்கியா? உன்னை தான் தேடிட்டு இருந்தேன்னே. நம்ம ரோஸ் இருக்கால, அவ டால் காம்படிஷனுக்கு போயிருக்கா. டாலுக்கு மேக்கப்லாம் போடுவாங்கள்ல, அந்த காம்படிஷனுக்கு போயிருக்கா. நம்மளையும் வர சொன்னா. சீக்கிரமாக வா போகலாம். நமக்காக தான் அந்த காம்படிஷனில் அவளை இன்னும் ஸ்டார்ட் பண்ணாமல் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா. வா சீக்கிரமாக போகலாம். ஏன் அஞ்சலி, டால் காம்படிஷனா? சரி சரி, நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இரு நானும் வரேன். ஏன் அஸ்மி, நான் மட்டும் போயிட்டு வரேன், நீ வீட்டில் இரு. நீ என்னை கூப்பிட்டு போகலன்னா நான் அம்மா வந்ததும் சொல்லி விட்டுருவேன். நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன்னு என்னையும் கூப்பிட்டு போ. உன்னையும் கூப்பிட்டு போவா? சரி சரி வா, உன்னையும் கூப்பிட்டு போகிறேன், சீக்கிரமா வா. ஏன் அஸ்மி, நீ வந்து என் வண்டியில் ஏறிக்கோ. ஏன் அஞ்சலி, நீ சீக்கிரமா அவளை கூப்பிட்டு வா, நான் முன்னாடி போகிறேன். அஸ்மி போவோம்மா டால் காம்படிஷனுக்கு. ரோஸ் ரோஸ், நாங்கள் வந்துட்டோம் ரோஸ். எங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கியா? நாங்கள் வந்துட்டோம். இதுதான் டால் காம்படிஷனா? இப்படி தான் இருக்குமா? இவ்வளோ பொருள் வச்சுருக்காங்க, டால்லாம் படுக்க வச்சுருக்காங்க. நம்ம தான் மேக்கப் போடணுமா? ஏ ரோஸ், சூப்பராக இருக்கும் போலியே. சரி சரி, எங்களுக்காக தான் வெயிட் பண்ணியாமே, நாங்கள் வந்துட்டோம், ஆரம்பிக்கலாமா? ஏய் பாப்பா, உன்னோட டீம்மேட்ஸ்லாம் வந்துட்டாங்களா? சரி சரி, ஓகே, இவங்க தான் உன்னோட டீம்மேட்டா? சீக்கிரமாக போய் மேக்கப் போட ஆரம்பிங்க. இன்னும் நிறைய டீம்லாம் வர வேண்டியது இருக்கு. அவங்க வந்துட்டாங்கன்னா உங்களுக்கு டைம் இருக்காது. ஏய் வாங்க, நம்ம போய் சீக்கிரமா மேக்கப் போட ஆரம்பிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் டீம்லாம் வந்துட்டாங்கன்னா நம்மளால மேக்கப்பே போட முடியாது. உங்களால தான் இவ்வளோ லேட் ஆயிடுச்சு. சீக்கிரம் வாங்க. ஏய் ரோஸ், இதில் நம்ம வின் பண்ணிட்டோம்னா நமக்கு gift தருவாங்களா? சரி சரி, நீ கூப்பிட்டா நாங்கள் வந்தோம். வா, நம்ம சீக்கிரமா மேக்கப் போட ஆரம்பிக்கலாம். நானும் மேக்கப் போட வருவேன், என்ன சேர்த்துக்கோங்க. ஏன் அஸ்மி, உன்னெல்லாம் சேர்த்துப்பாங்களான்னு தெரியல. நீ அமைதியாக வேடிக்கை பாரு, நாங்கள் எப்படி மேக்கப் போகிறோன்னு. எல்லா திங்ஸுமே இவங்களே கொடுத்துட்றாங்க. ஏன் ரோஸ், அஞ்சலி, ஃபர்ஸ்ட் நம்ம டாலுக்கு ட்ரெஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா வந்து தலை சீவிட்டு அப்படியே மேக்கப் போட்டுடலாம். டக்கு டக்குன்னு முடிச்சிடலாம்ப்பா. இன்னொரு டீம் வரதுக்குள்ள நம்ம எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஏய் இப்போ சொல்லுங்க, எந்த ட்ரெஸ் போடுறது? இங்கே 3 ட்ரெஸ் இருக்கு. இந்த 3த்துல எந்த ட்ரெஸ் போடுறது? இந்த ப்ளூ. ஏன் அஸ்ரா, அந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் வேணாம்ப்பா. ஏன் இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் வேணாங்கிறீங்க? சரி சரி, இந்த பிங்க் கலராவது நல்லா இருக்கா? இந்த பிங்க் போடலாமா? ஏய் அஸ்ரா, இந்த பிங்க் கலர் வேணாம். அந்த லாங் ஃப்ராக் இருக்கு இல்லையா, இந்த லாங் ஃப்ராக் போடலாம். இது போட்டா நல்லா பிரிட்டியா சூப்பரா இருக்கும். ஏ ரோஸ், இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸா? நல்லா தான் இருக்கு. சரி சரி, இந்த பிங்க் கலர் ட்ரெஸ்ஸே நான் போட்டு விட்டுறேன். நான் ட்ரெஸ் பண்ணதுக்கு அப்புறமா யாருன்னா வந்து இந்த தலையை சீவி விட்டுங்க. எப்படி பரட்ட தலை மாதிரி இருக்கு பாரு. ஆளுக்கு ஒவ்வொரு ஆளா பிரிச்சு செஞ்சிருவோம். அதோட நம்ம டைமுக்கு முடிச்சிடலாம். நம்மளே வின்னும் பண்ணிடலாம்ப்பா. ஓகே ஓகே, நீ ஃபர்ஸ்ட் ட்ரெஸ்ஸை போட்டு விடு. ஏய், இந்த டாலுக்கு இந்த ட்ரெஸ் சூப்பரா இருக்குல்ல? செம சூப்பரா இருக்கு. போங்க, எவ்வளோ பெருசா இருக்குல்ல? அப்படியே பிரின்சஸ் மாதிரி இருக்கு இந்த டாலு. சரி சரி, சட்டு புட்டுன்னு சீக்கிரமா வந்து அந்த தலையை மாறி விடுங்க. எப்படி கிடக்கு பாரு தலை. ஏய் இப்போ நான் தலை வாடுறேன்ப்பா. தலை சீவலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து அழகாக சீவவும் தெரியும். ரோஸ், நீ வந்து மேக்கப் போடு, நான் வந்து தலை சீவுறேன். இந்த டாலுக்கு எப்படி தலை சீவுறது? சரி, சிம்பிளாக ஒரு சூப்பரான ஹேர் ஸ்டைல் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிப்போம். ஏன்னா ஒரு மாதிரி இருக்குல்ல, எண்ணெய் தடவைனா நல்லா இருக்காது. அதனால் நம்ம வந்து லைட்டாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணிவிட்டு இந்த பெரிய சீப்பை வச்சு ஃபஸ்ட்டு சிக்கு எடுத்துருவோம். சிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஹேர் ஸ்டைல் பண்ண ஆரம்பிப்போம். அப்பாடி, எப்படியோ ஃபுல்லாக சிக்கு எடுத்து விட்டாச்சு. இப்போ வந்து ஹேர் ஸ்டைல் பண்ண ஆரம்பிப்போம். இப்படி திரும்பி உட்காரு டாலே. இப்போ வந்து நம்ம 2 சைடும் கொஞ்சமாக வந்து முடி எடுத்து அப்படியே வந்து பின்னி வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டு அதுக்கப்புறமா கீழே வந்து அழகாக இவங்க கொடுத்துருக்க கிளிப்பு போட்டுடலாம். அப்போ வந்து பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த டாலோட முடி அழகாக இருக்குல்ல, ஒயிட் அண்ட் பிங்க்கில் செம்ம சூப்பராக இருக்குது. எனக்கு பிடிச்ச கலர் வேறு பிங்க்கு தான். சரி, இப்போ 2 பக்கமும் கொஞ்சமாக முடி எடுத்தாச்சு. இதை அப்படியே வந்து பின்னி விட்டுக்கலாம். பின்னிட்டு லாஸ்ட்டாக வந்து நம்ம ஒரு குட்டி லப்பர் பேண்ட் போட்டோன்னா அழகாக ஆகிடும். அழகாக வந்து இந்த பிரின்சஸ்லாம் வந்து ஹேர் ஸ்டைல் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இருக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஹேர் ஸ்டைல் தான், ஆனால் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து பின்னிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு லப்பர் பேண்ட் போட்டுக்கணும். ஏய் அஞ்சலி, டைம் போயிட்டே இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா ஹேர் ஸ்டைல் பண்ணு. நான் வர மேக்கப் பண்ணணும். எனக்கு மேக்கப் பண்ண வர கொஞ்சம் நிறைய டைம் வேணும். நீ இவ்வளோ பொறுமையா பண்ணா நான் எப்போ வந்து மேக்கப் பண்ணுறது? ரோஸ் இருப்பா, முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான், ஹேர் ஸ்டைல் முடிஞ்சிருச்சுப்பா. லப்பர் பேண்ட் போட்டு விட்டுட்டேன். இப்போ கீழே இருக்கிற முடிக்கெலாம் வந்து ஒரு கிளிப்பு போட்டு விட்டுடலாம். அங்கே அழகாக கிளிப்பு கொடுத்துருக்காங்கல்ல, அதை போட்டு விட்டால் இன்னும் அழகாக இருக்கும். அந்த கிளிப்பையும் போட்டு விட்டுட்டா ஹேர் ஸ்டைல் வந்து ரெடி ஆகிடும்ப்பா. ஏய் அஞ்சலி, அவங்க முடிய கொஞ்சம் ஷார்ட் பண்ணிடு. அப்பதான் வந்து பார்க்க வந்து நீட்டா அழகா இருக்கும். அங்க பாரு எப்படி இருக்கு, நல்லாவே இல்லை. கொஞ்சம் அன்ஈவனா இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து கொஞ்சம் கட் பண்ணி விட்டுருப்பா. அப்பதான் வந்து ஈவனா இருக்கும். இப்பதான் வந்து நல்லா இருக்கே. ஆமாம் ஆமாம் ரோஸ்,
ரோஸ், நீ சொன்னது கரெக்டு தான். இப்போ தான் கொஞ்சம் நல்லா இருக்கு பார்க்க. சரி நான் வந்து ஃபுல்லாக கட் பண்ணி விட்டேன். இப்போ வந்து ஈவனாக இருக்குது. ஹேர் ஸ்டைலும் முடிச்சிட்டேன். நீ டக்குன்னு மேக்கப்பை முடிச்சிட்டேன்னா அவ்வளோதான், டால் சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ வந்து கொஞ்சம் மிஸ் ஆகிற மாதிரி இருக்குது. கொஞ்சமாக முடி எடுத்து முன்னாடி போட்டுருவோம். அப்போ தான் வந்து பார்க்க வந்து இன்னும் அழகாக இருக்குமே. அவ்வளோதான், நான் சூப்பராக ஹேர் ஸ்டைல் முடிச்சிட்டேன்ப்பா. இப்போ மேக்கப் பண்ணு. அஞ்சலி, இப்போ நான் எவ்வளவு சூப்பரா வந்து மேக்கப் பண்றேன்னு பாரு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி வந்து போட்டுக்கலாம். அப்பதான் வந்து கொஞ்சம் ஃபேஸ் வந்து நல்லா பிரைட்டா தெரியும் டாலுக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஃபேர் அண்ட் லவ்லி போட்டுட்டு அதுக்கு அப்புறமா வந்து நம்ம மத்ததெல்லாம் வந்து அப்ளை பண்ணலாம். அப்பதான் இன்னும் நல்லா பிரைட்டா எடுத்து கொடுக்கும். ரோஸ், இங்க பாரு, பான்ஸ் பவுடர் இதை நான் கொஞ்சம் போட்டு விட்டுறேன் இந்த டாலுக்கு. அப்பதான் நல்லா பளபளன்னு இருக்கும். எங்க வீட்ல எல்லாம் இதுதான் மேக்கப்பே, தெரியுமா? ஏன் அஸ்ரா, எதுக்கு நீ வந்து பான்ஸ் பவுடர் போட்ட? நான் உன்னை போட சொன்னா நீ தான் ட்ரெஸ் பண்ணி விட்டல, அதோட அமைதியா இருக்க வேண்டியதுதானே. மேக்கப் போடுறதெல்லாம் என்னோட பொறுப்பு. நான் சூப்பரா மேக்கப் போட்டுருவேன். நீ இந்த மாதிரிலாம் என்னோட மேக்கப்பை வந்து கெடுத்து விட்டாத. அப்புறம் மேக்கப் சரியா வரல நீ என்ன எதுவும் சொல்லக்கூடாது. இங்க பாரு, இந்த ஃபவுண்டேஷன் தான் போடணுமே. அந்த டால் ஸ்கின்னுக்கு ஏத்த மாதிரி நான் ஃபவுண்டேஷன் பார்த்து வச்சிருக்கேன். அதை தான் போடணும். இப்போ நான் போட்டுட்டு இருக்கேன் பாத்தியா, இதுதான் ஃபவுண்டேஷன். இதை போட்டுட்டு தான் லாஸ்டா தான் இதை பவுடர் வச்சு செட் பண்ணணும். அது கூட உனக்கு தெரியாதா? சரி, இப்போ வந்து லிப்ஸ்டிக் போட்டுடலாம். ரெட் கலர் போட்டாதான் அழகா இருக்கும். ரெட் கலர் லிப்ஸ்டிக்கே போட்டு விட்டுறலாம். இப்போ வந்து என்ன கலர்ல ஐஷேடோ போடுறது? பிங்க் கலர் ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி பிங்க் கலரே வந்து ஐஷேடோ போட்டு விட்டுருவோம். அப்பதான் வந்து பார்க்கணும் நல்லா பிரைட்டா அழகா தெரியும். ஓகே, கொஞ்சமா வந்து ப்ளஷ்ஷுமே போட்டு விட்டுறலாம். அப்பதான் வந்து நல்லா வந்து பிரைட்டா வந்து தெரியுமே. ஓகே, நான் வந்து மேக்கப்லாம் முடிச்சிட்டேன்ப்பா. இப்போ ஆக்சசரிஸ்லாம் மாட்டி விட்டுறலாம். ஃபர்ஸ்ட் வந்து இந்த நெக்லஸ் வந்து போட்டு விட்டுறேன். அப்பதான் பார்க்க இன்னும் அழகா தெரியும். ரோஸ், பரவாயில்லையே, சூப்பரா மேக்கப் போட்டிருக்கே. செம சூப்பரா இருக்கு. போ, ஃபேஸே செமையா இருக்கு. நம்ம தான் இந்த காம்படிஷன்ல வின் பண்ணுவோம். இந்தாங்க, இந்த டாலுக்கு இந்த ஷூவையும் போட்டு விடுங்க. இந்த ஷூவும் பிங்க் கலர்ல இருக்கு. சூப்பரா இருக்கும் போட்டு விட்டா. ஓகே கூட அஸ்மி, நான் போட்டு விடுறேன். சூப்பரா இருக்கு இந்த ஷூ. உனக்கு கூட டாலுக்கு எப்படி மேக்கப்லாம் பண்ணுவோம் தெரிஞ்சிருக்கே. சூப்பரா செலக்ட் பண்ணிக்கிற ஷூ செமையா இருக்கு. போ, இந்த டாலுக்கு இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஏத்த மாதிரி மேட்சிங்கா இருக்கு. அக்கா, எனக்கும் இந்த மாதிரி டாலுக்கு மேக்கப் பண்ணுறதுனா பிடிக்கும். எல்லாமே போட்டாச்சு. ஆனா வந்து ஏதோ ஒன்று மிஸ் ஆகுற மாதிரியே இருக்கு. அது என்னன்னு எனக்கு தெரியல. என்ன மிஸ் ஆகுது? பாப்பாங்களா, சீக்கிரமாக மேக்கப் பண்ணி முடிங்க. உங்களோட டைம் வந்து ஓவர் ஆக போகுது. நெக்ஸ்ட் டைம் வரப்போகிறாங்க. அக்கா, டாலுக்கு ஹேண்ட்பேக்கே போடலை. அதான் ஏதோ ஒன்று மிஸ் ஆகிற மாதிரி தெரியுது. ஏன் அஸ்மி, நீ கூட நல்லா மேக்கப் பண்ணுவ போலியே. சூப்பரா சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, அது போடுங்க இது போடுங்கன்னு. சரி, இந்த பச்சை கலர் ஹேண்ட்பேக் எப்படி இருக்கு? இந்த பச்சை கலர் ஹேண்ட்பேக் போடுவோம். சூப்பரா இருக்குல்ல? இப்பதான் சூப்பரா இருக்கேன். ரோஸ், ஏன் பச்சை கலரில் போடுறேன்? இந்த பிங்க் கலர் ஹேண்ட்பேக் போடு. இது போட்டால் சூப்பராக இருக்கும். இரு, நானே போட்டு வேண்டுறேன். இப்போ பாருங்க, செம்ம சூப்பராக இருக்குல்ல? டால் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம்ப்பா. ஓகே பசங்களா, நீங்கள் மேக்கப் பண்ணி முடிச்சிட்டிங்களா? நான் வந்து பார்க்குறேன். வாவ், சூப்பராக மேக்கப் பண்ணியிருக்கீங்களே. நீங்கள் ஃபஸ்ட்டு வாட்டி காம்படிஷனில் கலந்துக்கிற மாதிரியே தெரியலையே இதை பார்த்தா. சரி, நாங்கள் வந்து இந்த டாலை ஓரமாக வச்சுருவோம். எங்களுடைய ஜட்ஜஸ்லாம் வந்து யாரோட டால் வந்து மேக்கப் சூப்பராக இருக்கோ அவங்களுக்கு gift தருவாங்க. உங்கள் வீட்டுக்கே gift வந்துடும். gift வீட்டுக்கே வந்துடுமா? காம்படிஷன் நடத்துகிற அக்கா, நீங்கள் அப்படியே இந்த டாலையும் எங்கள் வீட்டுக்கு கொடுத்துட்றீங்களா? நாங்கள் இந்த டாலையும் வச்சுக்கிறோம். எனக்கு இந்த டால் ரொம்ப பிடிச்சிருக்கு. குட்டி பொண்ணு, இந்த டாலெல்லாம் உனக்கு தரமாட்டாங்க. இந்த டால் வந்து மாடல் மாதிரி, இதில் தான் எல்லாரும் மேக்கப் பண்ணுவாங்க. அஸ்மி, இந்த டால்லாம் தரமாட்டாங்க. வா, வீட்டுக்கு போலாம். பார்க்குறவங்களுக்கும் இந்த டால் மேக்கப் காம்படிஷன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பார்பி மினி குக்கிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.